வணக்கம். இந்த வீடியோவில் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் ஷேரோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கீழே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், எர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ, புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, டிவிடெண்ட் ஈல்ட், ஃபேஸ் வேல்யூ, இண்டஸ்ட்ரியல் பிஇ. ஸோ இது அத்தனையும் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிலாம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த டைட்டன் இண்டஸ்ட்ரியோட இன்றைய விலை வந்து 204 ரூபா. ஸோ எர்னிங்ஸ் பெர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? எர்னிங்ஸ் பெர் ஷேர்னால் என்ன? கம்பெனியோட மொத்த டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி நமக்கு 5.78ன்னு கொடுத்துருக்குறாங்க. பி/இ ரேஷியோ. பி/இ ரேஷியோனா என்ன? மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை எர்னிங்ஸ் பெர் ஷேர். மார்க்கெட்டோட கரண்ட் ப்ரைஸ் என்ன? 204 டிவைடட் பை எர்னிங்ஸ் பெர் ஷேர் 5.78ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு 35 கிடைக்கும். ஸோ இதுதான் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸோட பிஇ ரேஷியோ வந்து 35. இப்போ புக் வேல்யூனா என்ன? இன்றைக்கி இந்த கம்பெனி ஏதாவது பிரச்சனை நாளைக்கு வந்து திவாலாகிற நிலைமையில் இருந்துச்சுன்னா கம்பெனியை விற்கும்போது நமக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், அதுதான் புக் வேல்யூ. ஸோ இந்த கம்பெனியோட புக் வேல்யூ 13.01ன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது போன்ற இந்த புக் வேல்யூ, இபிஎஸ், இந்த வேல்யூவெல்லாம் நமக்கு வந்து அந்த கம்பெனியோட சைட்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் பெர் பை புக் வேல்யூ அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் பை புக் வேல்யூ அப்படின்னா என்ன? கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 204, புக் வேல்யூ என்ன? 13.1. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.65 கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரைஸ் பை புக் வேல்யூ. ஸோ அதாவது மார்க்கெட் எவ்வளோ வந்து புக் வேல்யூ விட அதிகமாக மார்க்கெட்டில் இந்த ஷேருக்கு மதிப்பு தராங்க அப்படின்னா 15 பாயிண்ட். ஸோ 13 பாயிண்ட்ன்றது ஒரிஜினல் புக் வேல்யூ. ப்ரைஸ் டு இட்ஸ் அதோட ப்ரைஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட். அப்போது மார்க்கெட்டில் 2 ரூபா அதிகமாக இந்த ஷேரை கொடுத்து வாங்குறது அளவுக்கு இருக்காங்க. ஸோ அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் வந்து 250%. 250%ன்றது ஒரு வருஷத்துக்கு அவங்க கொடுத்த அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்த டிவிடெண்ட் பர்சன்டேஜ். ஸோ டிவிடெண்ட் எது கொடுக்குறாங்க? கம்பெனி நல்ல லாபத்தில் இருக்கும்போது தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபம் கிடைக்கிறதுக்காக, அதாவது ஒரு சலுகையாக வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 250. ஸோ இதில் வச்சு நம்ம டிவிடெண்ட் ஈல்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ டிவிடெண்ட் ஈல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது? டிவிடெண்ட் டிவைடட் பை ஸ்டாக்கோட ப்ரைஸ். ஸோ டிவிடெண்ட் வந்து எவ்வளோப்போ 250 டிவைடட் பை ஸ்டாக்கோட இன்னையோட ப்ரைஸ் 204. ஸோ ரெண்டையும் டிவைடட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1.23. இதில் ஃபேஸ் வேல்யூனா என்ன நமக்கு முன்னே பார்த்தோம். ஃபேஸ் வேல்யூன்றது கம்பெனியோட ஒரிஜினல் ப்ரைஸ் ப்ரைமரி மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதான் ஃபேஸ் வேல்யூ. இதில் இண்டஸ்ட்ரியல் பிஇ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதே செக்டாரில் இருக்கிற மற்ற கம்பெனிஸோட ஆவரேஜ் பி/இ வேல்யூ என்னவோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் பிஇ. ஸோ இந்த டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆவரேஜாக கூட இருக்கிற மற்ற இதே செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோகான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, டிடிகே ப்ரெஸ்டீஜ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிகளோட ஆவரேஜ் பிஇ எடுத்து பார்த்தா 40 வருது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ இந்த டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற செக்டாரில் பார்த்தீங்கன்னா 40.88 நமக்கு இருக்குது. பட் ஆனால் டைட்டன் இண்டஸ்ட்ரீஸோட பிஇ வந்து 35 இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த டோட்டல் செக்டார்ஸோட இண்டஸ்ட்ரியல் பிஇயை விட டைட்டனோட பிஇ கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷேரை வாங்கலாம். அதை ஏன்னா பிஇ எப்போவுமே கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்குறது நல்லது. ஏன்னா இன்னும் கம்பெனி க்ரோத்தில் தான் இருக்குது, இன்னும் க்ரோ ஆகலாம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் இந்த பிஇ. ஸோ இதுலேயே பி/சின்னு இருக்குது. ஸோ பி/சி ப்ரைஸ் பர் காஸ்ட் ஏர்னிங்ஸ் ரேஷியோ, ப்ரைஸ் பை சேல்ஸ் ரேஷியோ, இன்னும் இதே மாதிரி இன்னும் நிறையா ரேஷியோஸ் இருக்குது. பட் ஆனால் நமக்கு வந்து இந்த ஒரு 10 ரேஷியோஸே வந்து ஒரு ஷேரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு நம்மளை வந்து தயார்படுத்தும். ஸோ இந்த கால்குலேஷன்ஸை வச்சு நம்ம ஒரு ஷேர் வாங்கலாமா வேண்டாமா, லாங் டேர்முக்கு வச்சுக்கலாமா இல்லை ஷார்ட் டைமில் விற்றுறணுமா, ஸோ இது போன்ற ஒரு ஷேர் வாங்குறதுக்கான அனைத்து தொழில்நுட்ப, அதாவது ஃபண்டமெண்டல் கால்குலேஷன்ஸையும் இந்த டீட்டெயில்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். நன்றி.